தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்ட எல்லை கிராமங்களில் இந்த ஆண்டுக்கான மொய் விருந்து களைகட்ட தொடங்கியுள்ளது. ஊர்கூடி உதவும் நோக்கில் தொடங்கப்பட்ட மொய் விருந்து விழா தஞ்சாவூர், புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு வர்த்தகம் சார்ந்த வாழ்வாதாரமாக மாறியது. அந்த வகையில் இந்த ஆண்டு மொய் விருந்து விழா புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் பகுதியில் தொடங்கியுள்ளது. ஊருக்கே கமகமக்கும் கறி விருந்து படைக்கப்படும் நிகழ்வில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதாகவும், சேகரித்து வழங்கும் பணத்தை நல்ல வழியில் செலவு செய்வதுதான் வழக்கம் என்றும் மொய் விருந்து நடத்துபவர்கள் தெரிவிக்கின்றனர். தவறாக பயன்படுத்தினாங்கன்னா அது அவங்க லாக்கு தான், அது கிடையாது. நாங்கள் வாங்கி என்ன பண்ணுவோம்னா, ஒரு நல்ல நகையை எடுத்துக்கிடுவோம், ஒரு புள்ளையை கட்டி கொடுக்கணும்னா அதை பண்ணிக்கலாம், இந்த ஒரு வாய்ப்பை வச்சு பண்ணிக்கலாம். இது இனி அடுத்த ஆவணியில் கல்யாணம் பண்ணலாம். எங்கள் புள்ளையை கல்யாணம் பண்ணோம்னா அந்த பணத்தை போட்டு அந்த புள்ளையை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கலாம். வர்த்தகமே இதில் இடம்பெறுது. வேலை இல்லாதவங்களுக்கு நிறையா வேலை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 70 பேர் 80 பேர் இளைஞர்கள் மொய் எழுதுகிறார்கள். அதே மாதிரி ஒரு 70 பேர் இந்த சாப்பாட்டு பந்தியில் பரிமாறுறாருங்க. அதே மாதிரி இந்த ஆட்டுக்கு கிடா பெரிய சந்தையிலிருந்து எங்களுக்கு அதுலேயும் வர்த்தகத்தில் அந்த பணம் கைமாறுது. 10 முதல் 30 பேர் வரை சேர்ந்து அளிக்கும் விருந்துக்கு பதாகை விளம்பரங்களுடன் ஊர் முழுக்க அழைப்பிதழ்களும் வழங்கப்படுகின்றன. 2018ஆம் ஆண்டு புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கஜா புயல் ஒட்டுமொத்தமாக அளித்ததாலும், கொரோனா பரவலாலும் மொய் அளிப்பவர்களின் எண்ணிக்கை குறைந்தது. இருந்தாலும் கைவிடப்படாத இந்த நிகழ்வில் மொய் எழுதுவதும் பல்வேறு தரப்பினருக்கு வாழ்வாதாரத்துக்கான வேலையாக நீடிக்கிறது. நான் இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். படிக்கிறவங்களுக்கு, ஊர்லேருந்து வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய பெனிஃபிட். உள்ளூருக்குள்ளே எழுதுனா 1000 ரூபாய், வெளியூர்லாம் போனோம்னா பெட்ரோல் அலவன்ஸ் கொடுத்து 1000 ரூபாய் கொடுப்பாங்க. பணத்தேவையுள்ள குடும்பங்களுக்கு வட்டியில்லா கடனாக பணம் கிடைக்கிறது. சில ஆண்டுகள் கழித்து உறவினர்கள் நடத்தும் இதுபோன்ற விருந்தில் அனைவரும் மொய் எழுதுவதால் கிராமத்தில் உள்ளவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் சங்கிலியாக இந்த கலாச்சாரம் திகழ்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.